ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் ஷலோம். எல்லோரும் வேதாகமத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று வேதத்திலிருந்து ஒரு ராஜாவை குறித்து உங்களோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த ராஜாவினுடைய பெயர் யோசபாத். இந்த ராஜாவை குறித்து இன்று 5 விஷயங்கள் ஸ்கிரீனில் கூட உங்களுக்கு காண்பிக்கிறார்கள். 5 விஷயங்கள். ஆச்சரியப்படத்தக்க அரசாட்சி. 2வது, அனைவருக்கும் தெய்வ வசனம். 3வது, அடுத்தடுத்து ஆசீர்வாதம். 4வது, அற்புதமான வெற்றி. 5வது, அபாயத்துக்குரிய சிநேகம். யோசபாத் கற்றுத்தரும் பாடங்கள் இவை. அந்த வகையில முதலாவதாக ஆச்சரியப்படத்தக்க ஆளுகை அல்லது அரசாட்சி. வாங்க பார்க்கலாம். பைபிளை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் முதலிலிருந்து. அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாகிய யோசபாத் ராஜாவாகி, கவனிங்க, யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான். வாசித்தோம் அல்லவா? இதில் முதலாவது நாம் கற்றுக்கொள்ளப் போவது என்னவென்றால், ஆச்சரியப்படத்தக்க அரசாட்சி அல்லது ஆச்சரியப்படத்தக்க ஆளுகை. அதென்னது ஆச்சரியப்படத்தக்க ஆளுகை? முதல் வசனத்தை இன்னொரு முறை வாசிக்கலாம். 2வது வசனத்திலும் ஒரு பாதியை வாசிக்கலாம். அவன் ஸ்தானத்தில், அதாவது ஆசாவினுடைய ஸ்தானத்திலே, அதாவது யோசபாத்தினுடைய தந்தைதான் ஆசா. அந்த ஆசா மரித்து போன பிறகு யோசபாத் ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டான், தெரிந்து கொள்ளப்பட்டான். எப்பொழுது அவன் தன் ஆளுகையை ஆரம்பித்தானோ அவன் என்ன செய்தான் என்றால், முதலாவது, ஆசாவின் குமாரனாகிய யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டானாம். அவன் யூதாவின் அரணான பட்டணங்களிலெல்லாம் இராணுவத்தையும் யூத தேசத்திலும் தன் தகப்பனாகி ஆசா பிடித்த பட்டணங்களிலும் என்ன செய்தானாம்? தானியங்களையும் வைத்தான். நல்லா கவனிங்க. இங்க 2 விஷயங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று, தன்னுடைய ராஜ்யத்தை பலப்படுத்திக் கொண்டான். 2வதாக, தன்னுடைய ராஜ்யத்திலிருந்த முக்கியமான பட்டணங்களை எல்லாம் கூட பாதுகாத்துக் கொண்டான். முதலாவது பலப்படுத்தினான், 2வது பத்திரப்படுத்திக் கொண்டான். யாரிடமிருந்து தன்னுடைய ராஜ்யத்தை பத்திரப்படுத்தினான் என்ற கேள்வியை நீங்கள் எழுப்புவீர்கள் என்றால், அது இஸ்ரவேலின் ராஜ்யத்தாரிடமிருந்து. 13வது அதிகாரம். ராஜாவாகிய யெரொபெயாமின் 18ஆம் வருஷத்தில் அபியா யூதாவின் மேல் ராஜாவானான். அந்த யெரொபெயாம் இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அபியா யூதா தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்தான். 3ஆம் வசனம். அபியாவுக்கும் யெரொபெயாமுக்கும் யுத்தம் நடந்தது. அங்க என்ன நடக்குதுங்க? இஸ்ரவேல் ராஜ்யத்துக்கும் யூத ராஜ்யத்திற்கும் இடையே யுத்தம் நடக்கிறது. இதில் நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், அன்று இஸ்ரவேல் ராஜ்யத்திற்கும் யூத ராஜ்யத்திற்கும் இடையே பிடிக்காது. இஸ்ரவேல் ராஜ்யமும் யூதா ராஜ்யமும் ஒருவருக்கு எதிராய் ஒருவர் இருந்தார்கள். யுத்தத்தை கூட அறிவித்தார்கள். இப்ப அடிச்சுக்க போறாங்க, வெட்டிக்க போறாங்க. இத்தனைக்கும் அந்த இஸ்ரவேல் ராஜ்யத்தார் யாரு, இந்த யூதா ராஜ்யத்தார் யாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு என்ன தெரியும் பிரதர்? நம்ம தான் பாரத நாட்டை சேர்ந்தவங்களாச்சே. நம்ம தேசம் பாரத தேசம் இல்ல. நீங்க ஏதோ வெளிநாட்டை குறிச்சு பேசுறீங்க. கவனிங்க, இஸ்ரவேல் ராஜ்யம், அந்த ராஜ்யத்தில் வாழ்கிற அந்த மக்கள் யார்? யூதா ராஜ்யத்திலே வாழ்ந்த மக்கள் யார்? இதுக்காக அவங்க 2 பேரும் இப்படி அடிச்சுக்கணும்னு நினைச்சாங்க. இந்த 2 ராஜ்யத்தில் இருக்கிற மக்கள் யாரு சொல்லுங்க பார்க்கலாம். யாருங்க? அண்ணன் தம்பிங்க. யூதா கோத்திரமும் பென்யமீன் கோத்திரமும் யூதா ராஜ்யம். அப்போ இஸ்ரவேல் ராஜ்யத்தில் இருக்கிற கோத்திரத்தார் யாருடைய கோத்திரம்? மீதி இருந்த 10 கோத்திரத்தார் அவங்க. அந்த 10 கோத்திரம் பிளஸ் 2 கோத்திரம், இந்த 12 கோத்திரத்தார் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யோசிங்க. யாக்கோபினுடைய குமாரர்கள் தான். ஒரே தந்தையின் பிள்ளைகள். அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க. அண்ணன் தம்பிகள் தான், ஆனா அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க. இது உண்மையிலேயே நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கக்கூடிய விஷயம், கவலையா இருக்கக்கூடிய விஷயம். அவங்களுக்கு புத்தியே இல்லையா? அண்ணன் தம்பிங்க ஏங்க இப்படி அடிச்சுக்கிறாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏங்க இப்படி சண்டை போடுறாங்க அப்படின்னு ஒருவேளை நீங்க கேட்கலாம். அதே கேள்வியை நம்ம குறிச்சும் கேட்டுக்கிட்டா நல்லா இருக்கும். இன்னைக்கு எத்தனை வீடுகள் அண்ணன் தம்பி அடிச்சுக்கிறது இல்லை? யோசிச்சு பாருங்க. எத்தனை வீடுகள் அக்கா தங்கச்சி திட்டிக்கிறது இல்லை?
அண்ணனா தம்பிக்கு பிடிக்காது, அக்கானா தங்கைக்கு பிடிக்காது, தங்கைனா அக்காவுக்கு பிடிக்காது, அண்ணன் தம்பினா தம்பி தங்கச்சிக்கு பிடிக்காது, அக்காவுக்கு தம்பியை பிடிக்காது, தம்பிக்கு அக்காவை பிடிக்காது. இல்லையாங்க? எதுக்காக இப்படியெல்லாம் நடக்குது? எனக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் யூதாவுக்கு எதிராக எழும்பினார்கள். காரணம் என்ன? தேவனற்ற வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சொந்த சகோதரர்களுக்கு எதிராய், சகோதரிகளுக்கு எதிராய், அதாவது உடன்பிறப்புகளுக்கு எதிராய், இன்னும் சொன்னா அண்ணன் மேல தம்பி அல்லது அக்கா மேல அண்ணன், தங்கச்சிக்கு எதிரா தம்பி, இப்படி சக உதரர்கள், சகோதரர்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி அடிச்சுக்கிட்டு சாகுறாங்கன்னா அதுக்கு என்னங்க அர்த்தம்? அவர்களுக்குள் தேவன் இல்லை அப்படிங்கிறதால தான். இன்று நம்ம மத்தியில் யாராவது இருக்கீங்களா? ஒரே தகப்பனுக்கு பிறந்தவர்கள், ஒரே வீட்டை சேர்ந்தவர்கள், ஆனால் ஐக்கியம் இல்லை, சமாதானம் இல்லை. காரணம் என்ன? தேவன் அவர்களுக்குள் இல்லை. வேதம் தெளிவாக சொல்கிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்களா தரித்திரர்களா? பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய குமாரர்கள். அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் எதை விரும்புவாங்க? சமாதானத்தை தான் விரும்புவாங்க. நீ தேவனுடைய குமாரன் என்றால், குமாரத்தி என்றால் சமாதானத்தைத்தான் விரும்புவாயே தவிர சதா காலமும் மனவேதனையை உண்டாக்குகிற சண்டைகளையோ தகராறுகளையோ விரும்புகிறவர்களாய் கட்டாயம் இருக்க மாட்டாய். இப்படியும் இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உன் சகோதரனோடோ அல்லது சகோதரியோடோ உனக்கு ஐக்கியம் இல்லையோ என்னவோ, ஏன் நீ சமாதானமாக கூடாது? ஏன் ஐக்கியத்தோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது? கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. காயீனுக்கு ஆபேல் என்றால் பிடிக்கவே பிடிக்காது. முதல்ல கோபம் இருந்தது, அதுக்கடுத்ததா ஆவேசம் வந்தது, அதுக்கப்புறம் பொறாம, அதுக்கப்புறம் திடீர்னு போய் ஆபேல கொன்னே போட்டுட்டான். சகோதர சகோதரிகளே, என்றாவது ஒரு நாள் ஒருவருக்கொருவர் எதிராக தீங்கிழைத்துக் கொண்டு கெடுதல் செய்து கொண்டு ஒருவருக்கொருவர் வாழ்நாள் முழுவதும் காணப்படாதபடிக்கு காணாமல் போகிற நிலைமை வருவதற்கு முன்பே சமாதானப்படுவது நல்லது. அபியா, யோராம் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? மறுபடியும் சொல்லுகிறேன், அவர்களுக்குள் சமாதானம் இல்லை என்பதால். ஏனென்றால் அவர்களுக்குள் தேவன் இல்லை என்பதால். இது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய சரித்திரம். அதனால தான் அந்த ரெஃபரன்ஸ்குள்ள நான் போனேன். இவ்வகையில் எப்பொழுதுமே இஸ்ரவேல் ராஜ்யத்துக்கும் அதே போல யூதா ராஜ்யத்துக்கும் இடையே யுத்தம் நடந்துகிட்டே இருந்தது. தொடர்ந்து என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். 2 நாளாகமம் 13:16. தேவன் அவர்களை இவர்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார். 3 யூதா மனுஷர் ஆர்ப்பரிக்கிற போது தேவன் யெரொபெயாமையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அபியாவுக்கும் யூதாவுக்கு முன்பாக முறியடித்தார். அவர்கள் முறிந்தோடினார்கள். தேவன் அவர்களை இவர்கள் கையில் ஒப்புக் கொடுத்ததினால் அபியாவும் அவனுடைய ஜனங்களும் அவர்களில் மகா சங்காரம் பண்ணினார்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட 5 லட்சம் பேர் இஸ்ரவேலிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால், எவ்வளவு அழகான வார்த்தை கவனிங்க. என்ன செய்தார்கள்? மேற்கொண்டார்கள். இந்த யூத கோத்திரத்தாரோ தேவனை சார்ந்து கொண்டார்கள். இந்த யூத ஜனங்கள் தேவனுடைய உதவியை நாடி நின்றார்கள். ஆண்டவரே, என்ன செஞ்சோன்னு இப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு எதிராக அடிக்கடி எழும்பி வர்றாங்க? அந்த 10 கோத்திரமும் எழும்பிற்று. எத்தனை கோத்திரங்களுக்கு எதிரா? 2 கோத்திரங்களுக்கு எதிரா. ஐயா, நாங்க பலவீனர்கள், இப்படி திரும்ப திரும்ப அடிச்சா என்ன ஆகிறது? நாங்க 2 கோத்திரத்தார். ஆனா அவங்க 10 கோத்திரத்து ஜனங்கள், மிகவும் பலசாலிகள், மிகுந்த எண்ணிக்கையிலே இருக்கக்கூடியவர்கள். நாங்களோ பலவீனர்கள், இருந்தாலும் எங்களுக்கு எதிராய் வருகிறார்கள். நாங்கள் அவர்களுக்கு என்ன கெடுதல் செய்தோம்? எங்களுக்கு இருக்கிற வசதியின் அடிப்படையிலே, தகுதியின் அடிப்படையிலே எங்களுடைய ராஜ்யத்தை நடத்துகிறோம், ஆண்டு கொண்டிருக்கிறோம். அவர்கள் எங்கள் சகோதரர்கள் தானே. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எதிராக ஏன் வராங்க? தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க ஆண்டவரே, தேவனே தயவு செய்து எங்களுக்கு இறங்குங்க என்று சொல்லி இந்த பலவீனமாக இருக்கக்கூடிய இந்த 2 கோத்திரத்தாரும் தேவனை சார்ந்து கொண்டார்கள். சகோதர சகோதரிகளே, இன்று உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட இதே போன்ற ஒரு நிலைமை இருக்கிறதா? பலவான்கள் உனக்கு எதிராய் வருகிறார்களா? பணமுள்ளவர்கள் உங்களுக்கு எதிராய் வருகிறார்களா? ஆள் பலம் இருக்கிறவர்கள், பணபலம் படைத்தவர்கள், வசதி பலம் இருக்கிறவர்கள், உலகப் பிரகாரமான பலத்தோடு இருக்கிறவர்கள் உனக்கு எதிராக வருகிறார்களா? எப்படி எதிர்கொள்வதென்று உனக்கு புரியவே இல்லையா? நீ கஷ்டப்பட்டு சம்பாதித்தவைகளை, பிரயாசப்பட்டு சேர்த்து வைத்திருக்கிறவைகளை, ஆசீர்வாதங்களை எல்லாம் அபகரிக்க முயற்சி செய்கிறார்களா?
அவர்களை எப்படி எதிர்கொள்வதென்று உனக்கு தெரியவில்லையா என்றால் உனக்கு ஒரு நற்செய்தி. இதே பிரச்சனைக்குள்ளாகத்தான் சுமார் 2000-3000 வருடங்களுக்கு முன்பு யூதா கோத்திரத்தாரும் போனார்கள். 2 கோத்திரம்தான் அவர்கள். ஆனால் 10 கோத்திரத்தாரை எதிர்க்க வேண்டி வந்தது. அவர்களுக்கு புரிந்தது, இவ்வளவு பேரை நம்மால் எதிர்க்க முடியாது. எனவே என்ன செய்தார்கள்? தேவனை சார்ந்து கொண்டார்கள். எப்பொழுது அவர்கள் தேவனை சார்ந்து கொண்டார்களோ, தேவனுடைய சகாயத்தை பெற்றார்களோ, தேவனுடைய உதவியை நாடினார்களோ, தேவனோடு நின்று அந்த யுத்தத்தை எதிர்கொண்டார்களோ, வெற்றியை சாதித்தார்கள். சகோதரனே, சகோதரியே, கவனி, நீயும் வெற்றியை சாதிக்க முடியும். ஒருவேளை நீ பலவீனனாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பலம் உனக்கு இருக்கும் என்றால் உன்னாலும் வெற்றியை சாதிக்க முடியும். இந்த ஒருவேளை நீ மிகவும் தாழ்ந்த நிலையில் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய உதவியை பெற்றுக்கொண்டால் நீ உன்னத ஸ்தானத்திற்கு உயர்த்தப்படுவாய். ஏனென்றால் உன்னை காட்டிலும் மிகுந்த பலமுள்ளவர் தேவன். அவர் மகா ஞானி. அந்த தேவன் ஒருவேளை உனக்கு துணையாக இருப்பார் என்றால், அவருடைய ஞானத்தை உனக்கு அவர் அருளிச் செய்வார் என்றால், அவருடைய வல்லமையை உனக்காக அவர் உபயோகப்படுத்துவார் என்றால் நீ வெற்றியை சாதிப்பாய். அற்புதமாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மறுபடியும் வாசிக்கிறேன். எப்படி அவர்கள் ஜெயித்தார்கள், எப்படி அவர்கள் ஜெயித்தார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 18வது வசனம். அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால். எவ்வளவு அழகாக எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அவர்கள் ஜெயித்த காரணம் என்னவென்றால், அவர்கள் என்ன செய்தார்களாம்? தேவனை சார்ந்து கொண்டார்களாம். எங்களால் ஜெயிக்க முடியாது, எங்களால் முடியவே முடியாது. நீர்தான் எங்கள் தேவன், நீர்தான் எங்களுக்கு அடைக்கலம், நீர்தான் எங்களுக்கு அரண், நீர்தான் எங்களுக்கு உதவி செய்யணும். ப்ளீஸ் ஆண்டவரே, எங்கள் பட்சமா நின்று போராடுங்க, எங்கள் பட்சமா நில்லுங்க, எங்களுக்கு வெற்றியை அருளிச் செய்யுங்க ஆண்டவரே என்று நம்மளும் ஜெபித்தா எவ்வளவு நல்லா இருக்கும். சகோதரனே, சகோதரியே, கஷ்டத்துக்குள்ளாக இருக்கிறாயா? பயத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிற சூழ்நிலைக்குள் நீ இருந்து கொண்டிருக்கிறாயா? தோற்று விடுவேனோ என்னவோ என்கிற ஒரு கலக்கம் உனக்குள்ளே வந்திருக்கிறதா? இந்த சூழ்நிலையை மேற்கொள்ள என்னால் முடியவே முடியாது என்று உனக்கு தோன்றுகிறதா என்றால் நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? பிரபஞ்சத்தை ஆளுகை செய்கிற தேவனுடைய உதவியை கேட்டு பெற்றுக்கொள். உன்னை உயிருக்குயிரா நேசிக்கிறவரான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உதவியை, கிருபையை பெற்றுக்கொள். அங்க நாம் என்ன வாசிச்சோம்? அவர்கள் தேவனை சார்ந்து கொண்டதினால். அந்த ஒரே ஒரு காரணம் தாங்க. எப்படி அவர்கள் ஜெயித்தார்கள் என்றால் ஒரே ஒரு காரணம்தான். தேவனிடத்திலே சென்று மன்றாடினார்கள். ஆண்டவரே, உம்முடைய உதவி வேணும், ப்ளீஸ் ஆண்டவரே. இந்த ஒரே ஒரு காரணத்தின் அடிப்படையிலே தேவன் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார். தேவன் இல்லாமல் யுத்தம் செய்கிறார்கள் இஸ்ரவேல் கோத்திரத்தார். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இஸ்ரவேல் கோத்திரத்திலே அதை ஆண்ட 19 ராஜாக்களிலே ஒரு ராஜா கூட தேவனை சார்ந்திருக்கவே இல்லை. தேவனை சார்ந்த ஆளுகையும் அவர்கள் கொடுக்கவே இல்லை. அவர்களுக்கு தேவன் என்றால் பயமில்லை, தேவனிடத்திலே பக்தியும் இல்லை. தேவனிடத்திலே உதவியை பெற்றுக்கொண்டவர்களோ, தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறவர்களோ ஒருவர் கூட அங்க இருக்கவே இல்லை. இன்னைக்கு நம்ம மத்தியில யாராவது இருக்கீங்களா? இஷ்டம் போல உன்னுடைய வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிற, உன் கால் போன போக்கில் போய்கிட்டே இருக்கிற, உன் மனம் போன போக்கில் முதலீடு செஞ்சுக்கிட்டே இருக்கிற, ஆனா இது வரைக்கும் எதையுமே சாதித்ததில்லை. சம்பாதிச்ச பைசா ஒரு காசு மிஞ்சிறதில்லை. ஏன் அப்படியெல்லாம் நடக்குதுன்னா, நீ தேவன் இல்லாமல் உன் முயற்சியை செய்து கொண்டிருக்கிறாய். தேவனுடைய உதவியே இல்லாமல், தேவனுடைய சகாயத்தை பெற்றுக்கொள்ளாமல், அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளாமல், நீ உன்னுடைய மனம் போன போக்கிலே பணிகளை செய்யும்போது, பிரயாணம் செய்யும்போது, முயற்சியை மேற்கொள்ளும் போது அதற்கு பிரதிபலன் 0. நீ தோற்றுப்போய் கொண்டே இருக்கிறாய். நல்லா கவனிங்க. எல்லா விஷயங்களிலும் இப்படி தோற்றுக்கொண்டிருக்கிற, என்ன செய்தாலும் வெற்றியை சாதிக்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிற, தவிப்போடு இருக்கிறவர்கள் வெற்றியை சாதிக்க வேண்டும் என்று நான் மனப்பூர்வமாய் நினைத்ததால்தான் இப்படி தேவனோடுதான் ஒவ்வொரு நாளையும் நாம் ஆரம்பிக்க வேண்டும். அவருடைய உதவியோடு, அவருடைய உந்துதலோடு, அவருடைய சமூகத்தோடு கூட நம்முடைய பிரயத்தனங்களை, பிரயாணங்களை, நம்முடைய எல்லா பணிகளையும், ஊழியங்களையும் நாம் ஆரம்பிப்போம் என்றால் பிரதிபலனை கட்டாயமாக தேவன் காண்பிப்பார். எப்படி? இதோ இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த யூத கோத்திரத்தார் தேவனை அன்று சார்ந்து கொண்டதினாலே அவர்கள் வெற்றியை சாதித்தார்கள். தேவனை சார்ந்திருக்கின்றவர்கள் சொல்லுங்க பார்க்கலாம், எதை சாதிப்பாங்க? வெற்றியை சாதித்துக் கொள்ளுவார்கள். யாருக்கு எதிரா? அவர்களை காட்டிலும் பலம் வாய்ந்தவர்களுக்கு எதிராக கூட. உன்னை விட பலமானவர்களுக்கு எதிராக நீ வெற்றியை சாதிக்க வேண்டும் என்றால், உன்னை விட அறிவுள்ளவர்களுக்கு எதிராக நீ வெற்றியை சாதிக்க வேண்டும் என்றால் அது சாத்தியம். எப்படி? தேவனை சார்ந்து கொள்வதனாலே. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் கோத்திரத்தார் அடிக்கடி யூதாவுக்கு எதிராக, யூத ஜனங்களுக்கு எதிராக எழுகிறார்கள். எனவே அன்று யோசபாத் என்ன செய்தான்? எந்த திசையிலிருந்து அட்டாக்,
தன் தேசத்துக்கு எதிராக அட்டாக் நடத்தப்படுகிறதோ அந்த ஏரியா மொத்தத்தையும் பிளாக் செய்து விட்டான். அந்த ஏரியா மொத்தத்தையும் பலப்படுத்தி கொண்டான். எந்த திசையிலிருந்து ஆபத்து வரும் என்று நினைத்தானோ அந்த ஏரியாவையெல்லாம் அவன் என்ன செய்தான்? பலப்படுத்தி கொண்டான். ஏனென்றால் தன்னுடைய ராஜ்யத்தை பாதுகாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதினால எங்கிருந்து அடிக்கடி எதிராய் ஃபோர்ஸ் வந்து கொண்டே இருக்கிறதோ, போராட்டம் வந்து கொண்டே இருக்கிறதோ, அந்த ஏரியாவை அவன் பலப்படுத்தி விட்டான். சகோதரனே, சகோதரியே, இது நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். எந்த திசையிலிருந்து சாத்தான் உன்னை அடிக்கடி சோதித்துக் கொண்டே இருக்கிறானோ, எந்த விஷயத்தின் அடிப்படையிலே சாத்தான் வந்து உன்னை தோற்கடிக்க முயற்சி செய்யறானோ, உனக்கு எதிராய் தாக்குதலை தொடுக்கிறானோ, அதை நீ கவனமா தெரிஞ்சுக்கணும். அந்த ஏரியாவை முதல்ல பலப்படுத்திக்கணும். நான் சொன்னபடி சில பேர் வாயை திறந்தாலே அவ்வளவுதான், கெட்ட கெட்ட வார்த்தையா வரும். அவ்விதத்திலே சாத்தான் அவர்களை சோதிப்பான். அப்பா என்ன செய்யணும்? அந்த ஏரியாவை பலப்படுத்தி வச்சுக்கணும். அதாவது தங்கள் வாயை, பலவீனமாக இருக்கிற தங்கள் வாயை நல்லா பலப்படுத்தி வச்சுக்கணும். வாயை திறந்தாலே பொய்கள் தான் வந்துகிட்டே இருக்கும். வாயை திறந்தாலே அவ்வளவுதான். மாமியாரையோ இல்ல மருமகளையோ கணவரையோ மனைவியையோ பிள்ளைகளையோ வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தரை காயப்படுத்தியே ஆகணும். பாதிப்புக்குள்ளாக்கிக்கிட்டே இருக்கணும். அடுத்தவங்களை காயப்படுத்தாம அவங்களால பேசவே முடியாதுங்க. சாத்தான் எதை பயன்படுத்துகிறான் என்றால் இப்படிப்பட்டவங்க வாயைத்தான் பயன்படுத்துறான். அதாவது அவங்கள தோற்கடிக்கவும் சுற்றி இருக்கிறவங்களை காயப்படுத்தவும். ஒருவேளை இந்த பலவீனம் உனக்குள் இருக்கும் என்றால் உன்னுடைய வாயை நீ என்ன செய்யணும்? அதாவது பலவீனமா இருக்கிற உன்னுடைய வாயை நீ பலப்படுத்திக்கணும். என்னுடைய வாயிலிருந்து இனி பொய்யை வரவே விடமாட்டேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளணும். என்னுடைய வாயிலிருந்து இனி கெட்ட வார்த்தை வர விடவே மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் எடுக்கணும். என்னுடைய வாயிலிருந்து பிறரை புண்படுத்துகிறது போன்ற வார்த்தைகளை வரவிடவே மாட்டேன் என்று கட்டாயமாக தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் சில பேருக்கு கண்கள் பலவீனமானதா இருக்கும். சாத்தான் அவர்களை தங்கள் கண்கள் மூலமாக, பார்வையின் மூலமாக பலவீனப்படுத்த முயற்சி செய்து கொண்டே இருப்பான். அவர்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தத்தை கெடுத்து போட முயற்சி செய்வான். அவர்களுக்குள்ள இருக்கிற நிம்மதியை கெடுக்க முயற்சி செய்வான். நமக்குள்ள ஒருவேளை பாவம் நுழைஞ்சிருச்சுன்னா, நுழைஞ்ச அந்த பாவம் என்ன செய்யும்னா, நமக்குள்ள இருக்கிற பரிசுத்தத்தை கெடுக்கும், நமக்குள்ள இருக்கிற நிம்மதியையும் கெடுத்து போட்டுவிடும். சகோதர சகோதரிகளே, நிம்மதியா வாழணும்னு ஆசைப்படுறீங்களா என்றால் பரிசுத்தமாக வாழ வேண்டும். பரிசுத்தமா வாழணும்னு ஆசைப்படுறீங்களா என்றால் சாத்தான் எந்த திசையிலிருந்து உங்களுக்கு எதிராய் தாக்குதல் தொடுக்க முயற்சி செய்கிறானோ அதை நீங்க கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அந்த ஏரியாவை பலப்படுத்திக்கணும். கண்களை கொண்டு ஒருவேளை சாத்தான் உன்னை சோதிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறான் என்றால் உன்னுடைய கண்களை, பார்வையை நீ பலப்படுத்திக் கொள்ளணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பைபிள்ல ஒரு நபர் இருக்கிறான். அவன் மிகுந்த பரிசுத்தவான், நீதிமான், உத்தமமானவன். அவனைப் போன்ற வேறொருவன் இந்த பூமியிலேயே அந்த காலகட்டத்திலே இல்லை என்ற அளவுக்கு அற்புதமாக வாழ்ந்தவன். யோபுவின் சரித்திரம் 1வது அதிகாரம் 1வது வசனம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். எவ்வளவு அற்புதமான வார்த்தை கவனிங்க. தொடர்ந்து 8வது வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? அந்த யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. அற்புதமான சாட்சி. இந்த பூமியிலேயே அவனைப் போன்ற ஒருவன் இல்ல. என்னங்க அது? எதுல? நீதியாக வாழ்வதில, உத்தமமான வாழ்க்கையில, நேர்மையாக வாழ்வதில தேவன் ரேங்க் கொடுக்கிறாருங்க. சகோதர சகோதரிகளே, தேவன் ரேங்க் கொடுப்பாரு. அதாவது இந்த பூமியில உண்மை உத்தமமா வாழ்கிறவர்கள் யார் தேவன் பார்ப்பார். உங்க ஊர்ல ரொம்ப நீதியா வாழ்றவங்க யாரு? உங்க ஸ்ட்ரீட்ல நல்ல நீதிமானா வாழ்றவங்க யாரு? நீ இருக்கிற அபார்ட்மெண்ட்ல உண்மையா நீதியா இருக்கிறவங்க யாரு? அதே போல உங்க வம்சத்துல நீதியான வாழ்க்கை வாழ்றவங்க யாரு? அதே போல உன்னுடைய குடும்பத்துல உண்மையாக வாழ்கிற, நீதியாக வாழ்கிற, நேர்மையாக வாழ்கின்றவர்கள் யார் என்று தேவன் கவனிக்கிறார். சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய குடும்பத்துல நீ எல்லாரை காட்டிலும் நீதியா வாழ்ந்தா அது எவ்வளவு நல்லா இருக்கும். சொல்ல முடியுமா? என்னுடைய குடும்பத்துல எல்லாரை காட்டிலும் நான் நீதியா தான் வாழ்றேன்னு சொல்ல முடியுமா? ஒருவனர் எல்லோரை காட்டிலும் நான் நீதியாய் வாழ்கிறேன்னு உன்னால சொல்ல முடியுமா? அந்த சாட்சி உனக்கு உண்டா? தேவன் அப்படி உன்னை பத்தி சாட்சி சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னை பத்தி நீ என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், ஆனா அதுல பிரயோஜனம் இல்ல. உன்னை குறித்த தேவன் என்ன சொல்லுகிறார்? யோபுவை குறித்து தேவன் சொல்லுகிறார், அவன் நீதிமான், அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன் என்றால் காரணம் என்ன? கொஞ்சம் முன்னால ஒரு பாயிண்ட்ல இருந்து இந்த இடத்துக்கு நாம வந்திருக்கோம். அந்த பாயிண்ட் என்ன சொல்லுங்க? ஒருவேளை உன் கண்கள் பலவீனமானதா இருக்கும் என்றால், பலவீனமான உன் கண்களை நீ என்ன செய்யணும்?
பலப்படுத்திக் கொள்ளணும். ஏனென்றால் உன் கண்கள் மூலமாகத்தான் சாத்தான் உன்னை சோதித்துக் கொண்டே இருக்கிறான். உனக்குள்ளே நுழைந்து விடுகிறான். விலையேறப்பெற்ற ரட்சிப்பின் ஆனந்தம், விலையேறப்பெற்ற ஆசீர்வாதம், விலையேறப்பெற்ற ஆவிக்குரிய நடத்தை, விலையேறப்பெற்ற நிம்மதி, இவற்றை அவன் கெடுத்து போடுகிறான். கண்களின் மூலமாக உனக்குள்ளே நுழைந்து. அப்படின்னா என்ன செய்யணும்? ஒரு தீர்மானம் எடுத்துக்கணும். யோபு என்ன தீர்மானம் எடுத்தான்? 31வது அதிகாரம் யோபுவின் புத்தகம் 1வது வசனம். என் கண்களோடே உடன்படிக்கை பண்ணினேன். என் கண்களோடே உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி? எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள்! என் கண்களைக் கொண்டு சாத்தான் என்னை சோதிப்பான். கண்டிப்பா எனக்குள்ளே நுழைவதற்கு முயற்சி செய்வான். எனக்குள்ளே இருக்கிற நீதியும் உத்தமமும் சன்மார்க்கமுமான வாழ்க்கையை கெடுக்க முயற்சி செய்வான். அதனால் நான் என் கண்களோடே கூட உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும். என்னவென்று? என்னுடைய கண்களால் எந்த கன்னிகையையும் பார்க்க மாட்டேன். யோபு சொல்றான், என் கண்களோடு நான் உடன்படிக்கை செய்து கொண்டேன், நான் எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேன். அதுக்காக என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம சாதாரணமா ஒருவர் பேசிக்கொள்ளுகிற போது எதிரில் பார்த்துக்கத்தான் செய்வோம் இல்லையா? அதே மாதிரி பஸ்ல போகும்போது, பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கும்போது இந்த மாதிரி பார்க்க வேண்டிய சூழல்கள் ஏற்படும். பார்க்கறதுல கண்டிப்பா தப்பு இல்லை. உன் பார்வை எதிர்பாராதபடி ஒரு பெண்ணின் மீது படுவதோ ஒரு பையனின் மேல படுவதோ அதுல எதுவும் தவறு இல்லை. ஆனா ஒரு தடவை நீ பார்த்ததுக்கு அப்புறம் உடனே நீ என்ன செய்யணும்? காம உன் பார்வை வேற பக்கம் திருப்பிக்கணும். ஆனா ஒரு பொண்ணு அப்படியே பார்த்துக்கிட்டே நின்னா அதுதான் தப்பு. நான் சொல்றது புரியுதா? திரும்ப திரும்ப பார்க்கணும்னு நினைச்சேன்னா அதுதான் தப்பு. ஸோ உன் வாழ்க்கையில கட்டாயமா எந்தெந்த ஏரியால பலவீனமா இருக்கிறியோ அந்த ஏரியாவை, பலவீனமா இருக்க ஏரியாவை நீ என்ன செய்யணும்? பலப்படுத்தி வச்சுக்கணும். யோசபாத் நன்றாக புரிந்து கொண்டான். அடிக்கடி இப்படி நமக்கு எதிராக வந்துகிட்டே இருக்காங்க. நம்ம நிம்மதியா இருக்கணும்னா, சமாதானமா நாம வாழணும்னா, எந்த ஏரியாவில இருந்து நமக்கு எதிராக சத்ரு வருகிறானோ அந்த ஏரியாவை என்ன செய்யணும்? பலப்படுத்தி வச்சுக்கணும். சகோதரனே, சகோதரியே, என்னோட கேள்வி, எந்த பக்கத்திலிருந்து சாத்தான் உன் வாழ்க்கையிலே அட்டாக் பண்ணி கொண்டிருக்கிறான்? வாயை கொண்டா, கண்களை கொண்டா, கைகளை கொண்டா, செய்கைகளை கொண்டா, நடத்தையின் மூலமாகவா, படுக்கையின் மூலமாகவா? இவங்களில் எதன் மூலமாக சாத்தான் உன்னை சோதிக்கிறான்? அவன் ஜெயித்துக் கொண்டிருக்கிறான். பொருளாசையாலா, சரீர இச்சையினாலா, ஜீவனத்தின் பெருமையினாலா, இப்படி எதனா? சிம்சோன் அவனுடைய வாழ்க்கையில ஒரு ஏரியா ரொம்ப ரொம்ப வீக்கா இருந்தது. அது எந்த ஏரியா? கவனிங்க. ஒரு பொண்ணை பார்த்துட்டான்னா அப்படியே பைத்தியமா ஆயிடுவான். சாலமோனுக்கும் ஒரு வீக்னஸ் இருந்தது. என்னவென்றால், அழகான ஒரு பொண்ணை பார்த்துட்டா அவளை அழைக்காமல், அவளோடு பாவம் செய்யாமல் இருக்கவே மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு பலவீனம். இது அவனுடைய வாழ்க்கையிலிருந்து பெரிய வீக்னஸ். தேவனே என்ன சாலமோன், ஏன் இப்படி ஆயிட்ட? என்ன காரியம் பண்ற? இப்படி கெட்டு போய் கொண்டிருக்கிறாயே, பாழாகி போய் கொண்டிருக்கிறாயே என்று தேவனே தரிசனம் தந்து அவனை எச்சரித்த போதும் கூட தன்னுடைய வீக்னஸை அவன் சரி செய்து கொள்ளவே இல்லை. அதன் விளைவென்ன? ராஜ்யத்தை இழந்து போனான். சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதன் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் தன்னுடைய வீக்னஸ் எங்க இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்ஸ்ல பாஸ் ஆகணும்னா, நல்ல பெர்சன்டேஜ் வரணும்னா, முதல்ல எந்த பாடத்துலலாம் நீ வீக்காக இருக்கங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த சப்ஜெக்டை நீ என்ன செய்யணும்? நல்லா பலப்படுத்திக்கணும். எக்ஸ்ட்ரா டைம் அந்த சப்ஜெக்டுக்காக நீ ஒதுக்கி வைக்கணும். கஷ்டப்பட்டு படிச்சு அந்த சப்ஜெக்ட்ல நீ வெற்றியை சாதிக்கணும். அதே போல நம்ம வாழ்க்கையில எந்தெந்த ஏரியால நாம் அடிக்கடி விழுந்து போவதற்கான சான்ஸ் இருக்கிறதோ அல்லது அடிக்கடி விழுந்து கொண்டு இருக்கிறோமோ, அதே போல எந்த ஏரியால இருந்து சாத்தான் அடிக்கடி நம்ம மீது தாக்குதல் தொடுக்கிறானோ அதை முதல்ல நாம கண்டுபிடிச்சாகணுங்க. அந்த விஷயத்துல தேவனை நாம் சார்ந்து கொண்டு அவரிடத்திலே பலனை பெற்றுக்கொள்ளாவிட்டால் தோற்று விடுவோம். ஆனால் யோசபாத்தின் ஆளுகை அற்புதம். ஏனென்றால் அவன் என்ன செய்தான்? தன் அரசாட்சியை ஆரம்பித்த துவக்கத்திலிருந்தே பலவீனமாக இருந்த ஏரியாஸ் எல்லாம் அவன் என்ன செஞ்சான்? பலப்படுத்திக் கொண்டான். அதன் விளைவாக தன்னுடைய தேசத்தை அவன் பத்திரப்படுத்திக் கொண்டான். முதலில் நீ உன் பலவீனத்திலே பலத்தை பெற்றுக்கொள். அதன் பலனாக நீ உன் ராஜ்யத்தை, அதாவது உன் சரீரத்தை, உன்னுடைய ஆவியை, உன் குடும்பத்தை பாதுகாத்து வைத்துக்கொள். வாங்க ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும், விலையேற பெற்ற வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசையோடு கூட தங்கள் வாழ்க்கையை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் அங்கீகரிங்க ராஜா. எந்தெந்த இடங்களிலெல்லாம் அவர்கள் வாழ்க்கையில, எங்கள் வாழ்க்கையில பலவீனம் இருக்கிறதோ அந்த பலவீனமாக இருக்கிற ஏரியால ஆண்டவரே உம்முடைய பலத்தை அருளிச்சேங்கப்பா. எந்தெந்த கோணங்களிலிருந்து, எந்தெந்த கார்னர்ஸ்ல இருந்து
எந்தெந்த திசைகள்ல இருந்து சாத்தான் திடீரென்று வந்து எங்கள் மீது தாக்குதலை தொடுக்கிறானோ, எங்களுக்குள்ள நிம்மதியை சமாதானத்தை கெடுக்கிறானோ, அந்த திசைகளிலெல்லாம் உம்முடைய இரத்தத்தை தெளிக்கும்படி செய்து பலமுள்ள ஒரு கோட்டையாக ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை பக்கபலமாய் வைத்து எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டுமென்றும், விலையேற பெற்ற ஆத்ம ரட்சிப்பை, விலையேற பெற்ற உம்முடைய சமாதானத்தை, விலையேற பெற்ற உன்னத சாட்சியை, விலை மதிப்புள்ள சபையை, விலை மதிப்புள்ள உம்முடைய ஐக்கியத்தை, விலையேற பெற்ற ஊழியத்தை, விலையேற பெற்ற குடும்பங்களை காப்பாற்ற வேண்டுமென்றும் நீர் காக்க வேண்டுமென்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.